This video is sponsored by SPO Digital Marketing. Anybody interested in part-time jobs? Kindly WhatsApp your name and qualification to 999-410-4160. WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கோதுமை ரொட்டி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் போட்டுக்கிட்டோம். மிளகாயும் போடலாம், மிளகா பொடியும் போடலாம், காரத்துக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம சுடும்போது கூட போடுறதுக்காக மேலே பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயம் போடும்போது தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்த மாவில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போடாமல் சிறுசாக கட் பண்ணி போடுறோம். கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 போட்டு நான் நல்லா காய வச்சு கடலைப்பருப்பு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து இதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மாவு கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு டைமு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டி சுட போகிறோம். இப்போ ரொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைகள் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம் எல்லாம் போட்டு மாவு, அந்த மாவை எடுத்து ஊற்றுறோம். நம்ம ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம கரண்டில் எடுத்து ஊற்றலாம். இப்போ நம்ம கெட்டியாக ரொட்டி செய்கிறோம். ரொட்டிக்குனால நம்ம கையில் எடுத்து போடுறோம். நல்லா மொந்தமாக இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம், பரப்பி விடணும். எண்ணெய் நல்லா சைடில் ஊற்றிக்கிறோம். திருவி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா வேகும்.
ரொட்டிங்கிறனால நம்ம நல்லா கொஞ்ச நேரம் நல்லா விடணும், நல்லா வேகணும். அந்த வெங்காயம் மாவெல்லாம் நல்லா வேகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தை நம்ம திருப்பி போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா போதும், நமக்கு சுவையான கோதுமை ரொட்டி ரெடி ஆயிரும். This video is sponsored by SPO Digital Marketing.